ஒரு காட்டுல டீனு அதோட 2 பசங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த காட்டுல ஒரு கருப்பு குகை இருந்தது. அந்த காட்டுக்குள்ள வெறும் சிவப்பு பறவை மட்டும்தான் போக முடியும். அப்புறம் அந்த முழு காட்டுல டீனு மட்டும்தான் சிவப்பா இருந்தது. பசங்களா, நாளைக்கு காலையில சாப்பிடுறதுக்காக உங்களுக்கு ப்ளூ ஆப்பிள் கொண்டு வர போறேன். 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடலாம். அட வா, ப்ளூ ஆப்பிள். அம்மா, அது வெறும் கருப்பு குகைக்குள்ள மட்டும்தான் கிடைக்கும்ல, செம்மையா இருக்கும். 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அங்க காலு கழுகு வரான். அட காலு கழுகு, நீங்க வந்தீங்களா? சொல்லு டீனோ, நான் இங்க போய்கிட்டே இருந்தேன். நீ ப்ளூ ஆப்பிள் கிட்ட பேசிட்டே இருந்த, அதனால நான் கீழே வந்துட்டேன். கொஞ்சம் ஆப்பிள் எனக்கும் சாப்பிட கொடு. ஆஹா, கண்டிப்பா கொடுக்கறேன். நீ ரொம்ப அன்பானவன். கருப்பு குகைக்கு எப்போ போற? நான் இப்பவே கிளம்ப போறேன். ஒரு ப்ளூ ஆப்பிள் கொண்டு வந்து ஒரு ராத்திரி முழுவதும் நிலா வெளிச்சத்துல அதை வைக்கணும். அது நாளைக்கு காலையில சூரியன் உதிச்ச பிறகு சாப்பிடலாம். சரி, நான் காலையில சாப்பிடுறதுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காலு கழுகு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அம்மா, ஒரு சமயத்துல ஒரே ஆப்பிள் தான் கொண்டு வர முடியும் உங்களால. அப்ப காலுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும்? பசங்களா, அப்படி பேசக்கூடாது. காலு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா ஹெல்ப் பண்ண வருவாரு. நாம அவருக்கு கொடுத்தா ஒன்னும் ஆகாது, அவர் வயிறு கூட நிறைஞ்சிடும். கோல்டி இது எல்லாமே கேட்டுட்டான். உடனே அவனும் கீழே வரான். கருப்பு கழுகுக்கு நீ ஆப்பிள் குடுக்கறன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, கொடுக்க போறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அட இல்ல, அதுல எனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு குடுக்கற அந்த ஆப்பிள்ல பாதி எனக்கு கொடுத்துரு. ஆப்பிள 4 துண்டா வெட்டி நாங்க 3 பேரும் அப்புறம் காலு அண்ணா சாப்பிட போறாரு. நீங்க அத நெக்ஸ்ட் டைம் சாப்பிடுங்க. உன்னை பாத்துக்கிறேன். அந்த ஆப்பிள் திருடப்படணும் அப்படின்னு சொல்லி கோல்டி அங்க இருந்து பறந்து போயிடுறான். அதை இக்னோர் பண்ணி டீனு பசங்க கிட்ட சொல்றாங்க. சரி பசங்களா, நான் காலி குகைக்கு போயிட்டு வர, நீங்க பத்திரமா இருங்க. சீக்கிரம் வாங்க அம்மா. டீனு அங்க இருந்து பறந்து போறா. அப்புறம் ஒரு half an hour கழிஞ்சதும் ஒரு ப்ளூ ஆப்பிள வாயில எடுத்துக்கிட்டு அது பறந்து வருது. ப்ளூ ஆப்பிள் சூப்பரா இருக்கு. டீனு ப்ளூ ஆப்பிள நிலா வெளிச்சத்துல கீழே வச்சிடுறா. 3 பேரும் சந்தோஷமா அவங்க கூண்டுல போய் தூங்குறாங்க. காலையில கோழி கத்துன உடனே அவங்க 3 பேரும் எழுந்துடுறாங்க. அம்மா, காலையில ஆயிடுச்சு, வாங்க ப்ளூ ஆப்பிள் பழத்து இருக்கும். சரி பசங்களா. 3 பேரும் கூண்டுல இருந்து இறங்கி கீழே வராங்க. அவங்க வந்து பாக்குறாங்க, அங்க ப்ளூ ஆப்பிள் காணாம போயிட்டு இருக்கோம். அட, இது எப்படி நடந்துச்சு? ப்ளூ ஆப்பிள் இங்க தானே இருந்திருக்கணும். அதே நேரத்துக்கு காலு கழுகு அங்க வரான். அட டீனோ, வா வா, அந்த ப்ளூ ஆப்பிள எடுத்துட்டு வா, கொஞ்சம் சாப்பிட கொடு. டீனு ரொம்ப சோகமா நடந்த எல்லா விஷயமும் சொல்லுது. இத கண்டிப்பா அந்த கோல்டி தான் பண்ணிருக்கணும். இப்பவே அவனை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காலு அங்க இருந்து பறந்து போறான். கொஞ்ச நேரத்துல அங்க கோல்டி மற்றும் அதோட மனைவி அங்க வராங்க. டீனு பறவை, நேத்து நான் உன்கிட்ட ஆப்பிள கேட்டேன். நீ கொடுக்காம இருந்ததுக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்காக அந்த ஆப்பிள நான் திருடல. ஒருவேளை இவரு திருடி ஏதாவது உணவு கொண்டு வந்தா கண்டிப்பா நான் அதை வீட்டுக்குள்ள கூட சேர்க்க மாட்டேன். ஆனா நேத்து ராத்திரி நாங்க வீட்டுல இருந்த மிச்ச மீதி சாப்பாடு சாப்பிட்டு தூங்கணும். அப்படின்னா என்னோட ஆப்பிள் யார் திருடி இருப்பாங்க? கேளுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து டீனுக்கு ஹெல்ப் பண்ணணும். காலி குகைக்குள்ள வெறும் டீனு பறவை மட்டும் தான் போக முடியும். அதனால நாம குகை வரைக்கும் அது கூட போகலாம். டீனு வெளிய வரைக்கும் ப்ளூ ஆப்பிள் கொண்டு வரட்டும். நாம எல்லாரும் சேர்ந்து அங்க இருந்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி 4 ஆப்பிள் கொண்டு வர முடியும். இது சரியான ஐடியா. சரி, நாம எல்லாருமே போலாம். டீனு மற்றும் எல்லா கழுகுகளும் சேர்ந்து குகை கிட்ட போறாங்க. டீனு உள்ள போய் ஒரு ஆப்பிளா கொண்டு வந்து வெளிய வைக்குது. 4 பேரும் டீனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலையில வரைக்கும் இது நிலா வெளிச்சத்துல நம்ம வச்சு விட்டுடலாம். காலையில எந்திரிச்சதும் இதை சாப்பிட முடியும். டீனு, அப்ப நாங்க இப்ப போறோம். காலையில வரோம், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டீனுக்கு பாய் சொல்லி கிளம்பிடுறாங்க. ராத்திரி ஆனதோ ஒரு கிளி அந்த ஆப்பிள் கிட்ட நடந்து வருது. அந்த ப்ளூ ஆப்பிள சாப்பிட போகுது. அப்ப உடனே அங்க ஒளிஞ்சிட்டு இருந்த எல்லா கழுகுகளும் அங்க வந்துடுது. இதுக்கு மேல நீ தப்பிக்கவே முடியாது. இப்ப நாங்க உன்னை ஷேர்கான் கிட்ட கூட்டிட்டு போறோம். அவரு சரியான தண்டனை கொடுப்பாரு. அப்ப உடனே டீனு சுடியா கூட எந்திரிக்குது.
அப்புறம் சொல்லுது, என்கிட்ட சொல்லு, நீ ஏன் திருடணும்னு நினைச்ச? என்கிட்ட கேட்டா நான் கொடுத்திருப்பேன்ல. அங்க எல்லாருக்கும் தெரியணுமா நான் எதுக்காக திருடுறேன்னு சொல்லி? சரி வாங்க, என் கூட வந்தா நான் எதுக்காக திருடுறேன்னு உங்களுக்கு தெரியும். அது அப்படி சொன்ன உடனே அது சொன்ன இடத்துக்கு எல்லா பறவைகளும் கூட போகுது. அது ஒரு குகைக்குள்ள போகுது. அங்க 2 சின்ன சின்ன கிளி இருந்தது. அதுக்கு பாவம் அடிபட்டு இருந்தது. அட பாவம், இந்த பசங்க ரொம்பவே கஷ்டப்படுதுங்க. ஒரு வைரஸ்னாலதான் இவங்க 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப குரங்கு டாக்டர் சொன்னாரு, கருப்பு குகைக்குள்ள வளர்ற அந்த ப்ளூ ஆப்பிள் இவங்க 7 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா இவங்க ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு சொல்லி. அதனாலதான். ஆனா அந்த குகைக்குள்ள நீ மட்டும் தான் போக முடியும். ஆனா கருப்பு குகைக்குள்ள 7 நாள் ஏன் பசங்களுக்காக நீ எதுக்காக போவ சொல்லு? அதனாலதான் நான் அங்க திருடணும்னு நினைச்சேன். அத கேட்டு டீனுக்கு ரொம்பவே கவலையாடுது. அப்ப டீனு சொல்லுது, நீ ஒரு வாட்டி வந்து என்ன கேட்டிருக்கணும். பாவம், இந்த பசங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 7 நாள் குகைக்குள்ள போயிட்டு வருது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. இப்ப டீனோ ஒன்னும் தனியா இல்ல, நாங்க கூட அது கூட இருக்கோம். நீ கவலைப்படாத, கண்டிப்பா பசங்களுக்கு சரியாயிடும். அணில இருந்து டீனு கூட கழுகுகள், அதுக்கப்புறம் கிளி கருப்பு குகைக்கு போவாங்க. அப்புறம் டீனு அவங்களுக்கு ப்ளூ ஆப்பிள் வெளியே கொண்டு வந்து கொடுக்கும். தினமும் 5 ப்ளூ ஆப்பிள் கிளியோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்புறம் பசங்களோட சேர்ந்து எல்லாரும் ப்ளூ ஆப்பிள் சாப்பிடுவாங்க. 7 நாள்ல அந்த பசங்க ரொம்பவே ஆரோக்கியமா ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவங்க ரொம்பவே நல்லா ஃபீல் பண்றாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒரே இடத்துல வாழ ஆரம்பிச்சாங்க.